செல்லங்களா, நேற்று எங்கள் பேத்தி வந்து தயிர் சாதம் கேட்டுச்சு. அதை வந்து 1.5 வயசுலேருந்து நான் 3வது படிக்கிற வரைக்கும் வளர்த்தேன். அது எப்படி கேட்குதோ அப்படியெல்லாம் செஞ்சு கொடுப்பேன் நான். அதே பழக்கமாயிடுச்சு. வந்து குக்கரில் வந்து வைக்கலாம், குண்டானில் வைக்கலாம், எதில் வேணாலும் வைக்கலாம். அரிசி புழுங்கல் அரிசி ஊற வச்சு நல்லா ஊறட்டோன்னு குக்கரில் கழுவி குக்கரில் போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி அளவாக வச்சுப்பேன் நான். எனக்கு வந்து குழன்னு எனக்கு இது அளவெல்லாம் தெரியும் நல்லா கரெக்டாக வச்சுட்டு நல்லா ஒரு 4 விசில் 5 விசில் வரட்டோன்னு இறக்கி வச்சுருவேன். இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பச்சை மிளகா சின்ன சின்ன பீஸாக அரிஞ்சிக்கணும். இஞ்சியும் பச்சை மிளகாவும் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலப்பருப்பு வெங்காயம் ஒன்றா கூட போடலாம், அது நம்ம விருப்பம்தான். கடலப்பருப்பு இஞ்சி பச்சை மிளகா நல்லா வதங்கட்டோன்ட்டு அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி கறிவேப்பிலை போட்டு நல்லா வதங்கட்டோன்னு நிறுத்திட்டு குக்கரை திறக்கணும். குக்கரை திறந்து நல்லா குழன்னு இருக்குது பாரு. ஒரு 10 ரூபா பாக்கெட்டு, நம்ம அரிசிக்கு தகுந்த மாதிரி தயிர் போட்டுக்கலாம். ஒரு 10 ரூபா பாக்கெட்டு தயிர், ஒரு 3 பாக்கெட்டு, ஒரு 2 கிளாஸ் அரிசினா 3 பாக்கெட்டு. அந்த தயிரை ஊற்றி மாதுளம்பழம் வந்து கொஞ்சம் சாதம் ஆறுனதுக்கப்புறம் போடணும், இல்லைனா கலர் மாறிடும். மாதுளம்பழமும் பச்சை திராட்சையும்